வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமனத் தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 2 தலைப்பு கலித்தொகை பகுதி 1. கடந்த வகுப்பிலே நாம் அகநானூறு என்ற அந்த நூலை பற்றிய கருத்துக்களை கண்டிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக கலித்தொகை என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். பகுதி 1. அறிமுகம். இந்த வகுப்பிலே என்னென்ன தலைப்புகளின் கீழ் நாம் காண இருக்கிறோம் என்றால், முதலில் பெயர் காரணம், கலிப்பாவிற்குரிய உறுப்புகள், நூல் குறிப்பு, சோழன் நல்லுருத்திரன் பற்றிய செய்திகள், கடல் கோளை பற்றிய ஒரு சில சான்று, கண்டோர் கூற்றாக கூற்று. இந்த தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வகுப்பிலே காண இருக்கிறோம். பெயர் காரணம். இந்த கலித்தொகை, களி கூட்டல் தொகை என்று பிரிக்கலாமே. களி கூட்டல் தொகை, கலித்தொகை. சங்க இலக்கியங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்ட பாடல்கள் என்பதனை அறிந்திருப்போம். உதிரி பாடல்களாக இருந்தவற்றை ஒன்று சேர்த்து நூலாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. அவ்வாறு தொகை என்ற பெயரில் சங்க இலக்கியங்களில் அமைந்த நூல்கள் 2. ஒன்று குறுந்தொகை, மற்றொன்று கலித்தொகை. அந்த 8 தொகை நூல்களில் செய்யுள் அமைப்பால் பெயர் பெற்றவை 2. ஒன்று கலித்தொகை, மற்றொன்று பரிபாடல். ஏனென்றால் மற்ற தொகை நூல்களெல்லாம் வேறு வகையான யாப்பு அமைப்பை, செய்யுள் அமைப்பை கொண்டிருக்கின்றன. இந்த 2 நூல்களுக்கு மட்டுமே தனித்த ஒரு அமைப்பு, தனித்த ஒரு நடை. நாடக வழக்காலும் புனைந்துரை வகையானும் உலக வழக்கானும் அகத்திணை பாடல்களை அமைப்பதற்குரிய செய்யுள் வடிவங்களாக களியையும் பரிபாட்டையும் தொல்காப்பியர் கூறுவார். ஆக சங்க காலகட்டத்திலெல்லாம் செய்யுள் வழக்காக, அதாவது அகப்பொருள் இலக்கியங்களாக உருவாக்க தகுந்த பாடல்களாக கலிப்பாவையும் பரிபாட்டையும் தான் தொல்காப்பியர் கூறியிருக்கிறார் என்பது அதை சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் தொல்காப்பியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் களியே பரிபாட்டு ஆயிரு பாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர். நாடக வழக்கு என்பது என்ன? இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகவல்களை உள்ளது உள்ளவாறு சொல்லக்கூடியது உலகியல் வழக்கு. ஆனால் அதுவே நாடக வழக்கு என்பது உள்ளதனை சற்று மேலும் சுவைப்பட தொகுப்பது நாடக வழக்கு. அடுத்ததாக பாடல் சான்ற புலனெறி வழக்கம். பாடலை இயற்றக்கூடிய அந்த புலவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்று பாடல் இயற்றுவதற்கு ஒரு சில வழக்கம் இருக்கிறது, மரபு இருக்கிறது. அந்த மரபு, இந்த அத்தனையும், இதில் வரக்கூடிய அகப்பொருள் செய்திகள் அத்தனையும் கலிப்பாவாலும் பரிபாடலாலும் இருவகையான பாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர். இந்த 2 வகையான அமைப்புகளில் இவையெல்லாம் அடங்கும் என்று புலவர்கள் கூறுவதாக தொல்காப்பியர் கூறுகிறார். சங்க இலக்கிய நூல்கள் கலித்தொகை, பரிபாடல் இந்த 2ஐயும் தவிர ஏனைய அனைத்தும் ஆசிரியப்பா. இந்த 2 நூல்கள் மட்டுமே கலிப்பாவும் பரிபாடலும், மற்றவையெல்லாம் ஆசிரியப்பாவால் அமைந்தவை என்ற செய்தி நாம் அனைவரும் அறிந்ததே. கலிப்பாவிற்குரிய உறுப்புகள் என்னென்ன? கலிப்பாவிற்கு தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் என்று 4 உறுப்புகள் உள்ளன. வினா இலக்கணத்திலும் இடம்பெறக்கூடிய வினாதான் கலிப்பாவிற்குரிய உறுப்புகள் எத்தனை என்றால் 4. அவை என்னென்ன? தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம். பொதுவாக ஒரு கருத்தை கூறுவதற்கு முன்னுரை என்று ஒன்று வைத்திருப்போம் அல்லவா, அவ்வாறு கூறுவதற்கான பெயர் தரவு. ஆக தரவு என்ற அந்த கலிப்பாவினுடைய முதல் உறுப்பாக இருக்கிறது அல்லவா தரவு, அதற்கான பொருள் என்பது ஒரு கருத்தை கூறுவதற்கு முன்னுரை போன்று அமைவதனை தரவு என்று சொல்கிறோம். அதற்கு வேறு பெயர் எடுப்பு எனக்கூடிய வார்த்தையாகவும் சொல்வார்கள். தரவு என்பதற்கு எடுப்பு எனக்கூடிய வேறு பெயர் இருக்கிறது. இது முன்னுரை போன்று அமைவது என்பது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது. ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு காரண காரியங்களை கூறி ஓசை நயத்தோடு இனிமையான பாடலாக அமைவது தாழிசை. காரண காரியத்தோடு
இனிமையான பாடலாக அமையக்கூடிய அடுத்த உறுப்பு என்பது தாழிசை ஆகும். இதனை தொடுப்பு என்று சொல்லலாம். ஆக எடுப்பு என்பது முன்னுரை போன்று அமையக்கூடிய தரவு. தொடுப்பு என்பது அதற்கு அடுத்ததாக ஓசை நயத்தோடு இனிமையாக பாடலாக அமைவது தாழிசை. அதனை தொடுப்பு என்று கூறுவார்கள். அடுத்து தனிச்சொல். அடுத்த உறுப்பு இருக்கிறது அல்லவா, அதில் தனிச்சொல் எனக்கூடிய அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக அது எவ்வாறு இருக்கும் என்றால் கார்புள்ளி போன்றது. கார்புள்ளியுடைய பயன் எவ்வாறு இருக்குமோ அது போன்றது தான் அது. எடுத்த கருத்தை முடித்து சொல்வது சுரிதகம் என அமையும். ஒரு கருத்தை முடித்து சொல்லக்கூடிய இடத்தில் சுரிதகம் என்பது அமையும். இதனை முடிப்பு ஒப்பு என்று சொல்லலாம். கலிப்பா துள்ளல் ஓசையால் அமையும். இசையோடு பாடுவதற்கும் உரியது. கலிப்பாடல் கலித்தொகையில் பல வகைப்படும். கவனித்து பாருங்கள். கலிப்பா என்பது எந்த ஓசை என்று கேட்டால் துள்ளல் ஓசை. அது இசையோடு பாடுவதற்கு உரியது. கலிப்பாடல் கலித்தொகையில் பல வகையாக அமையப்பெற்றிருக்கிறது. பாடல்கள், இந்த கலித்தொகை பாடல்கள் பெரும்பான்மையான ஒத்தாழிசை கலிப்பாவால் அமைந்தவை. ஒத்தாழிசை கலிப்பா எனக்கூடிய பாவகை இனத்தில் இந்த நூலிலே அமைந்த பாடல்களாக நாம் காணலாம். கொச்சக களியாக அமைந்த பாடல்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லா வகையான அந்த களிவெண் பாட்டு, வெண்களிப்பாட்டு எனவும், தரவினை கொச்சகம், உரல்களி எனவும் அகநூல்களும் ஐந்திணை பற்றி பாடுபவை. ஆக களிவெண்பாட்டு, வெண்களிப்பாட்டு எனவும், தரவினை கொச்சகம், உரல்களி எனவும் இந்த அகநூல்களும் ஐந்திணை பற்றி பாடக்கூடியவையாக இருக்கின்றன என்பது தெரிய வேண்டியது. எந்த வகையாக இருந்தாலும் சரி, அகநூல்களாக இருந்தாலும் சரி, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற இந்த 5 திணைகளை பற்றி பாடக்கூடியவையாக அவைகள் இருக்கின்றன. நூல் குறிப்பு. கலித்தொகையினுடைய பாடல்கள் 11 அடி முதல் 80 அடி வரை அமைந்த பாடல்களை கொண்டிருக்கின்றன. கலித்தொகையில் பெருங்கடுங்கோன் பாலை பாடல்களை பாடியுள்ளார். ஏனென்றால் திணை அமைப்பில் இந்த நூல் என்பது துவக்கப்பட்டிருப்பதால் நாம் இதனையும் முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கலித்தொகையில் பெருங்கடுங்கோன் பாலை பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த புலவரை பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைப்பார்கள். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அவர் பாடியவாக இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் 35. பாலை பாடல்கள் 35. அதனை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அடுத்து குறிஞ்சி பாடல்கள். அந்த குறிஞ்சி திணை என்றாலே கபிலர் தானே. அந்த கபிலர் இயற்றிய பாடல்களாக 29 பாடல்கள் இருக்கின்றன. மருத பாடல்கள். மருத திணை சார்ந்த பாடல்கள். அந்த திணை சார்ந்த பாடல்களை பாடியிருப்பவர் மருதன் இளநாகனார். மருத பாடல்களை மருதன் இளநாகனார் பாடியிருக்கிறார். பாடல்கள் மொத்தம் 35. முல்லை பாடல்கள் இருக்கின்றன அல்லவா, அவற்றை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். அவர் பாடியனவாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள். இந்த முல்லை பாடல்களாய் பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். அவர் பாடிய பாடல்களாக நமக்கு மொத்தம் 17 பாடல்கள் கிடைக்கின்றன. நெய்தல் பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். அவர் பாடியனவாக 33 பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த அக இலக்கிய நூல்கள் அத்துணையிலும் தோழிக்கூற்றுதான் மிகுதியாக அமையும். கலித்தொகையிலும் கூட இவ்வாறு தான் அமைந்துள்ளது. தோழிக்கூற்றாக 66 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தோழிக்கூற்றாக 66 பாடல்கள், தலைவி கூற்றாக 45 பாடல்கள், தலைவன் கூற்றாக 12, கண்டோர் கூற்றாக 11, காமக்கிழத்தி கூற்றாக 8, சான்றோர் கூற்று இந்த வகையில் 2, வாயில்கள் கூற்றாக 2, சுற்றத்தார் கூற்றாக 1, அடியோர் கூற்று 1, பாணன் கூற்று 1 ஆக கூற்றுகள் மொத்தம் 149ஆக இடம்பெற்றிருக்கின்றன. கடவுள் வாழ்த்து அந்த ஒரு பாடலையும் சேர்த்து மொத்தம் 150 பாடல்கள் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கலித்தொகை இந்த நூலை தொகுத்தவர் யாரென்றால் நல்லந்துவனார் தொகுத்திருக்கிறார். நல்லந்துவனாரால் தொகுக்கப்பட்ட நூல் எது என்று கேட்டால் அதை கலித்தொகை என்பதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் வாழ்த்தையும் நெய்தல் பாடல்களையும் பாடியவரும் இந்த நல்லந்துவனாரே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலித்தொகை பாடல்கள் அனைத்தும் கருத்து வளம் மிக்கன.
தமிழ் பண்பாட்டை அறிவதற்கு அப்பாடல்கள் பெரிதும் உதவக்கூடியவனவாக இருக்கின்றன. உயர்ந்தோருடைய அந்த காதலையும் தாழ்ந்தோர் காதலையும் பேசுகின்ற நூல் கலித்தொகை. அறிஞர்கள் என்றாலே சிறந்த நல்ல நல்ல கருத்துக்களுக்கு விளக்கம் தரக்கூடியவர்களாக இருப்பவர்கள். திருவள்ளுவரிடம் அறிவு என்றால் என்ன என்று கேட்டால் அவர் சொல்லிவிடுவார், சென்ற இடத்தார் செலவிடா தீது ஒரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதாவது அறிவினை அது செல்லும் திசைகளெல்லாம் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்லனவற்றின் பால் செலுத்துவதே அறிவு என்று அவர் கூறியிருப்பார். இங்கு அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வதுதான் அறிவு என்று கூறுகிறார். கலித்தொகை புலவர் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்ப்போம். இது போன்று பல வினாக்களை இந்த வள்ளுவரிடம் கேட்பது போன்று பல வினாக்களை நாம் இங்கு கலித்தொகை ஆசிரியரிடம் கேட்டால் அவர் கூறக்கூடிய அவரிடம் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளாக, அன்பு என்றால் என்ன, பண்பு என்றால் என்ன, முறை என்றால் என்ன, நிறை என்றால் என்ன, பொறை என்றால் என்ன, போற்றுதல் என்றால் என்ன, ஆற்றுதல் என்றால் என்ன, இந்த பல வினாக்களுக்குமான விடைகளை நாம் கேட்டோம் என்றால் நமது புலவர் சோழன் நல்லுருத்திரன் சொல்வார் பின்வருமாறு: ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வௌவல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அவற்றுக்கான விளக்கங்களை பின்வருமாறு கீழே பார்த்து கொண்டிருப்போம். இல்வாழ்க்கை நடத்துகின்றவர்கள் தமது வாழ்விலே பசியாற்றுதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்வோம் அல்லவா? அப்படி போன்ற அந்த பசியாற்றுதல் என்பதுதான் அந்த இல்வாழ்க்கையில் மற்றவர்களுடைய பசியை போக்குதல் என்பதுதான் சிறந்ததாக சொல்வோம் அல்லவா? பிறர் பசி ஆற்றுதல் வேண்டும், அதனைத்தான் அளந்தவர்க்கு உதவுதல் என்று கூறுகிறார். ஆக விருந்தினர்களாக வரக்கூடியவர்களை விருந்தோம்பல் செய்து காக்கக்கூடியவர் பெரும்பாலும் இல்லத்தரசிகளாகவும் இல்லத்தரசர்களாகவும் இருப்பார்கள் அல்லவா? அப்படி அவர்கள் மற்றவர்களுடைய பசியை போக்குவதனைத்தான் இங்கும் சொல்கிறார்கள், அளந்தவர்க்கு உதவுதல் என்று, பசியாற்றுதல் வேண்டும் என்று. வாழ்க்கையிலே போற்றுவதற்கு உரியது, துணையை பிரியாதது. ஆக முதலாவது ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல் என்றால் பசியாக வந்தவருக்கு உதவி செய்து அவர்களுடைய பசியினை போக்குதல் என்பது. வாழ்க்கையில் போற்றுதற்கு உரியது என்றால் தனது துணையை பிரியாது இருத்தல். இணைந்தவர்கள் பிரியக்கூடாது அல்லவா? இணைந்தவர்கள் பிரியக்கூடாது, அதை போற்றுதல் என்று சொல்கிறார். பண்பு என்று கூறப்பெறுவது எது? பண்புடையோர் நடந்து கொள்ளும் முறையில் நாம் நடந்து கொள்வது. அன்பு என கூறப்பெறுவது சுற்றத்தாரை தழுவி கொள்ளுதல், அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுதல். ஆக அறிவு என கருதப்பெறுவது எது? தம்மை விட தாழ்ந்தோர் கூறும் அறிவற்ற சொற்களை பொறுத்து கொள்ளுதல், நண்பர்கள் கூறியதை மறுக்காது செய்தல், அத்துடன் நின்ற சொல்லர் என்று கூறுவது போன்று கூறியதை மறுக்காது இருத்தல் செறிவு என்று கூறப்பெறும். நான் இவ்வாறு தான் சொன்னேன், இவ்வாறு சொல்லவில்லை என்று அந்த நாம் கூறிய வார்த்தைகளை உறுதியாக இருத்தல், சொன்ன வாக்கை காப்பாற்றுதல் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோன்று நாம் இதைத்தான் சொல்லியிருக்கிறோம், இதை சொல்லவில்லை என்பதனை புரிந்து பேச வேண்டும் அல்லவா? அதுதான் இது. நிறைவு என்று கருதப்படுவது எது? மறைபொருளை பிறர் அறியாமல் பார்த்து கொள்ளுதல். மறைபொருள் நாம் மறைவாக ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த பொருளை அடுத்தவரிடம் எந்த நிலையிலும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய தன்மையைத்தான் நிறைவு என்று கூறுவார்கள். ஆக முறை எனப்படுவது, மனுநீதி சோழன் தன் புதல்வன் வீதி விடங்கனுக்கு ஒரு தீர்ப்பை அளித்தான் அல்லவா? ஆவினுடைய அந்த கன்றை கொன்றதற்காக அந்த புதல்வனையே கொல்லக்கூடிய அந்த செய்தி நடந்ததல்லவா? அதாவது இரக்கம் காட்டாது கொள்ளுதல், அதனைத்தான் கண்ணோடாது உயிர் வௌவல் என்று கூறுகிறார். அங்கு இரக்கம் எனக்கூடியதனை விட நீதி தர்மம் என்ற தன்மையில் பார்க்க வேண்டும்.
பொறுமை எனக் கூறப்பெறுவது எது? தம்மை பழித்தவர்களையும் போற்றாதவர்களையும் பொறுத்து கொள்ளுதல். இவ்வாறு வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவை என்பதை நன்கு சிந்தித்து விதிமுறைகளாக கூறுகிறார். யார்? சோழன் நல்லுருத்திரன். மேலும் ஒரு சில தகவல்கள். தமிழகத்திலே பல கடல்கோள்கள் நிகழ்ந்தது என்பதனை அறிந்திருப்போம். தொல்காப்பியருடைய காலத்திற்கு முன்பும் பல இலக்கியங்கள் இவ்வாறு கடல்கோளால் அழிந்துவிட்டது என்பதனை நாம் அறிந்திருப்போம். தமிழின் தொன்மை செழிப்பான இலக்கியங்கள் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கியங்களை நாம் கொண்டிருந்தோம். மிக வளமையான இருந்தால்தான் தொல்காப்பியம் போன்ற நூல்கள் தோன்ற முடியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பல இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருந்தால் மட்டுமே நாம் நிச்சயமாக தொல்காப்பியம் போன்ற சிறந்த இலக்கண நூல்கள் உருவாவதற்கு காரணம் என்றக்கூடிய அந்த தன்மையினை நாம் உணர வேண்டும். அத்தகைய பழமையான நூல்கள் இருந்திருந்தால் மட்டுமே தொல்காப்பியம் போன்ற சிறந்த நூல்கள் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவ்வாறு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நமது பழமை எவ்வளவு நீண்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடல்கோள்கள் நிகழ்ந்தன என்பதற்கு சான்றாக கலித்தொகையினுடைய ஒரு பாடல். ஏனென்றால் இலக்கியங்கள் எல்லாம் அழிவதற்கு கடல்கோள் என்பது சான்றாக மாறியதல்லவா? அவ்வாறு கலித்தொகை பாடல் ஒன்று கடல்கோள் என்பது நேர்ந்திருக்கிறது என்பதனை சொல்லக்கூடிய பாடலாக அமைகிறது. இந்த பாடல் இதுதான். மலிதிரை ஊர்ந்து தன் மண் கடல் வவ்வலின் மெலிவின்றி மேற்சென்று மேவார் நாடு இடம்பட புலியொடு வில் நீக்கி புகழ் பொறித்த கிளர்கெண்டை வலியினான் வணக்கிய வாடா சீர்த் தென்னவன். மலிதிரை ஊர்ந்து தன் மண் கடல் வவ்வலின் மெலிவின்றி மேற்சென்று மேவார் நாடு இடம்பட புலியொடு வில் நீக்கி புகழ் பொறித்த கிளர்கெண்டை வலியினான் வணக்கிய வாடார் சீர் தென்னவன். அதாவது மலிதிரை ஊர்ந்து தன் மண் கடல் வவ்வலின், அதாவது இந்த கடல் நீர் நிலப்பகுதியிலே வந்து தன்னுடைய மண் பகுதி தனக்கு உட்பட்ட தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த நிலப்பகுதிகளை மொத்தமாக ஆக்கிரமிக்க தொடங்கக்கூடிய அந்த தன்மையினை உணர்ந்த பாண்டிய மன்னவன் மெலிவின்றி மேற் சென்று அதற்குரிய நிலையினை உணர்ந்து அவன் அங்கேயே நின்று கொண்டு தனது எல்லைகளை சுருக்கி கொண்டு அங்கேயே கிடந்து விடாமல் அவன் எங்கு செல்கிறான்? தனது பகைவர் நாடுகளை காண செல்கிறான். காரணம், போரிட்டு தனது எல்லையை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் அல்லவா? அவ்வாறு தன்னை பகைத்தவருடைய நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புலி சின்னம், அந்த சின்னத்தையும் வில் சின்னத்தையும் நீக்குகிறான். ஆக அவர் சோழனையும் சேரனையும் வெற்றி கொண்டான் என்பது பொருளாக இருக்கிறது. வெற்றி கொண்டவன் தனது மீன் கொடியை அங்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான். அத்தகைய வலிமை உடையவன் வாடார் சீர் தென்னவன் என்று அந்த பாண்டிய மன்னனை சொல்லக்கூடிய தன்மையில் கடல்கோளால் பாண்டியன் தனது எல்லைகளை சோழ நாட்டிலும் சேர நாட்டிலும் விரிவுபடுத்தினான் என்ற செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. தென்மதுரையும் கபாடபுரமும் கடலால் கொள்ளப்பெற்ற காரணத்தால் பாண்டிய அரசன் சோழ நாட்டு பகுதியையும் சேர நாட்டு பகுதியையும் பாண்டிய நாட்டோடு இணைத்துக் கொள்கிறான். இதை பாடியவன் சோழ அரசன் நல்லுருத்திரன். உண்மையை கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் பாண்டியனை புகழ்ந்து பேசுகிறான் சோழ அரசன். ஏனென்றால் இந்த பாடல் பாண்டிய மன்னனால் இயற்றப்பட்டதல்லவே, சோழன் இயற்றிருக்கிறானே. ஆக ஒரு பாண்டிய மன்னன் சோழனையும் சேரனையும் வீழ்த்தி அவன் தனது எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறான் எனக்கூடிய தகவலை எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு சோழன் பாடியிருக்கிறான் என்பது நமது பழம்பெருமையை நினைந்து போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. பழங்காலத்தில் உடல் ஒன்றி வாழ்வதைக் காட்டிலும் உள்ளத்தாலும் உயிராலும் ஒன்றி வாழ்ந்தனர். அதில் பிழைகள் தோன்றிய போது திருமணம் என்ற அந்த சடங்கு அந்த காலகட்டத்திலேயே ஏற்பட்டிருக்கிறது. ஆக தலைவன் தலைவி இருவரும் ஒன்றாக தான் இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சடங்கு முறைகள் என்று பெரும்பாலும் கிடையாது. ஆனால் எந்த காலகட்டத்தில் அந்த ஏமாற்றுதலும் ஒரு சில காரணத்தினால் விட்டு பிரிதலும் என்பது நிகழ்ந்ததோ அதற்கு பின்புதான் திருமண சடங்குகள் என்பது அதிகமாக தோன்றின. அதற்கு முன்பு திருமண சடங்கு என்பது இல்லை என்று தகவல் கிடைக்கிறது. அந்த திருமணத்திற்கு
வீட்டு பெரியோர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், காதலியை உடன்போக்காக உடன் அழைத்து செல்லக்கூடியவராக தலைவன் என்பவர் இருப்பார் அல்லவா? ஆக திருமணம் செய்து கொள்வது அல்லது ஒன்றாக வாழ்வது மரபாக இருந்தது. உடன்போக்காக கூட்டிச் சென்று அவர்கள் இருவரும் தனியாக வாழ்ந்து வந்தனராம். அவ்வாறு ஒரு தலைவன் தன் காதலியை தன்னுடன் அழைத்து சென்று விட்டான். அவர்களை தேடி செவிலித்தாய் செல்கிறாள். எதிரே சில துறவிகள் வருகின்றனர். அவர்களிடம் இளைஞனும் இளம்பெண்ணும் சென்றார்களா என்று செவிலித்தாய் கேட்கிறார். ஏனென்றால் உடன்போக்கு சென்ற அந்த தலைவன் தலைவி தனது இல்லத்தை விட்டு சென்று விடுவாள். அவ்வாறு சென்ற பின்பு இந்த செவிலித்தாய் வளர்ப்பு தாயாக இருப்பதால் அவளால் அந்த மகளை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை. அவளே தேடி அவள் போன பாதையெல்லாம் சென்று விசாரிக்கக்கூடியவளாக மாறுவாள். அவ்வாறு செவிலித்தாய் வழிநடையிலே வரக்கூடிய துறவிகளை பார்த்து விசாரிக்கிறாளாம், இளைஞனும் இளம்பெண்ணும் சென்றார்களா என்று. அதற்கு அந்த துறவிகளுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அதற்கு கண்டோம், அவர்கள் செய்த செயல் நல்லது தானே என்ற முறையில் அவர்கள் பேசுகிறார்களாம். ஏனென்றால் நீங்கள் திருமணத்திற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பதால் அவர்கள் உடன்போக்காக சென்றிருப்பார்கள் அல்லவா? அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது தானே என்று அந்த துறவிகள் கூறுவதாக கருத்து அமைகிறது. இது கண்டோர் கூற்று என்றும் கூறுவதுண்டு. அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், மலையில் சந்தனம் பிறக்கிறது, ஆனால் பயனில்லை. சந்தனத்தை அரைத்து பிறந்த இடமாகிய மலைக்கு சந்தனத்தால் பூசுபவர்களுக்குத்தான் அது பயன்பெறும். ஆக சந்தனம் மலையிலே தோன்றினாலும் அது மலையில் இருப்பவர்களுக்குத்தான் பயன்படும். மலையை தாண்டி வேறு இடத்துக்கு சென்று அது மற்ற இடங்களுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அந்த மலைக்கு அது எந்த ஒரு பயனும் கிடையாது. அதை போன்று கடலில் முத்து பிறக்கிறது, ஆனால் கடலுக்கு முத்தால் பயனில்லை அல்லவா? கடல் அந்த முத்தினை வைத்து என்ன செய்ய முடியும்? அந்த முத்தினை எடுத்த அடுத்தவர்களுக்குத்தானே அது பயன் தரும். முத்தினை அணிபவர்களுக்கு, அவர்களுக்குத்தான் அந்த முத்து என்பது பயன்படுகிறது. அதுபோல இசை, நல்ல இசை என்பது யாழ் எனக்கூடிய அந்த கருவியினால் பிறக்கிறது. ஆனால் அந்த யாழுக்கு இசையால் எந்த பயனும் இல்லை. யாழின் இசையை கேட்பவர்களுக்குத்தானே அந்த யாழ் என்பது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தானே உங்கள் மகள், இந்த கண்டோர் கூறக்கூடிய செய்திகளாக இவை இடம்பெறுகின்றன. உங்கள் மகள் பிறந்த இடத்திற்கு பயன் பெறுவதை காட்டிலும் புகுந்த இடத்திற்கு தானே அவள் பயன் பெறக்கூடியவளாக இருப்பாள். அதனால் உங்கள் மகள் சிறந்தவனை தேர்ந்தெடுத்து சென்றுள்ளான், நீங்கள் துன்புறுதல் வேண்டாம் என்று கண்டோர் பேசி செவிலிக்கு அறிவுரை கூறுகின்றனர். ஏனென்றால் செவிலி அவளை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் என்ற கூடிய எண்ணத்தில் அவளை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவளாக, அவள் இந்த பக்கம் சென்றிருக்கலாம் என்ற அந்த ஒரு செய்தியினை கேட்டு கேட்டு செல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அவளை எப்படியேனும் வழிமாற்றி விடக்கூடிய தன்மையிலே கூட இங்கு அந்த கண்டோர் கூறுவார்கள். அவ்வாறு அறிவுரை கூறி செவிலியை திரும்ப அனுப்பக்கூடிய அந்த முயற்சியிலே கூட இந்த கண்டோர் என்பவர்கள் இடம்பெறுவார்கள். அவ்வாறு வரக்கூடியதாக ஒரு பாடல் இது. பல உரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை, மலை உலை பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும். அந்த சந்தனம் என்பது மலையில் பிறந்தாலும் அந்த சந்தனத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்குத்தானே அது சொந்தமாக போகிறது. அது மலைக்கு சொந்தம் கிடையாது அல்லவா? அதுபோல நினையுங்கால் நும் மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே, உங்கள் மகள் உங்களுக்கும் அவ்வாறுதான் இருப்பாள். சீர்கெழு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை, நீருளே பிறப்பினும் நீர்க்கு அவைதாம் என் செய்யும். நீரிலே பிறக்கக்கூடிய அந்த முத்து என்பது அந்த நீருக்கு எந்த ஒரு வகையிலும் பயன் தராது. ஆனால் அந்த முத்தினை வைத்து அணிகலனாக மாற்றி அதனை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தானே அது பயன்படும். தேரும் கால் நன்கு ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நும் மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே, உங்கள் பெண் உங்களுக்கும் அத்தகைய தன்மையை உடையவளாகத்தான் இருக்கிறாள். ஏழ்புணர் இன்னிசை முரல்பவர்க்கு அல்லதை, யாழுளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதாம் என் செய்யும். அந்த இன்னிசை தரக்கூடிய அந்த யாழ், அந்த யாழினுடையிலிருந்து வரக்கூடிய அந்த இசை,
அது அந்த யாழுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. அந்த இசையால் அந்த யாழுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதை கேட்பவருக்கு, அதை பயன்படுத்துபவர்களுக்கு தானே அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே. உங்களுடைய பெண் உங்களுக்கும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டவளாகத்தான் இருக்கிறார். இறந்த கற்பினாட்கு எவ்வம் படரன்மின். இவ்வாறு தனது துணையை தேடி உடன்போக்காக சென்ற அந்த பெண்ணை தேடி நீங்கள் மீண்டும் செல்ல வேண்டாம் என்ற அந்த கருத்தினை இங்கு கூறியிருக்கிறார். சிறந்தானை வழிபடி சென்றனள் அறம் தலை பிரியா வாரும் மற்ற அதுவே. அதாவது தனது அறத்தினை அவள் பிரிய மாட்டாதவளாக, நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தவளாக இங்கு தலைவி சென்றிருக்கிறாள். அதனால் நீங்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டாம் என்ற கருத்தும் கூட இந்த பாடலில் வெளிப்படுகிறது. இவை போன்று கலித்தொகை பாடல்கள் அனைத்தும் கற்போர்க்கு இன்பமும் வாழ்தற்கு வழியும் காட்டும் நிலைகளை பெற்றவாறு அமைந்துள்ளன. சரி, இதுவரையில் பார்த்த அந்த பகுதிகளை வைத்து ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக. கலிப்பாவிற்கு உரிய உறுப்புகள் எத்தனை என்பது முதல் கேள்வி. கலிப்பாவிற்கு உரிய உறுப்புகள் எத்தனை? சரியான பதில் 4. என்னென்ன என்று பார்த்தோம், நினைவிருக்கிறதா? 4 உறுப்புகள் என்னென்ன? இந்த 4 உறுப்புகள் தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் என்று பார்த்தோம் அல்லவா? அதுதான் இந்த கலிப்பாவிற்குரிய 4 உறுப்புகள். கலித்தொகையில் மருதக்களி எனக்கூடிய களியினை பாடியவர் யார் என்பது அடுத்த கேள்வி. கலித்தொகையில் மருதக்களி பாடியவர் யார்? ஒவ்வொரு களியையும் ஒவ்வொருவர் பாடியிருக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? அதில் மருதக்களியை பாடியவர் யார்? மருதம் இடநாகனார். மற்ற பெயரோடு நாம் திரைந்து கொண்டிருப்போமே, பாலை பாடிய பெருங்கடுங்கோ, மருதம் இள நாகனார், நெய்தல் நல்லந்தோனார். அடுத்தது மீதம் இருக்கக்கூடியது எது? மீதம் இருக்கக்கூடியது நல்லுருத்திரன். அவன் சோழன் நல்லுருத்திரன் என்று அழைக்கப்படுவான். அவன் பாடியதாக முல்லை பாடல்கள் அமைந்திருக்கின்றன. கலித்தொகை பாடல்களின் அடிவரையறை எவ்வளவு? எத்தனை அடிகளை கொண்டதாக இந்த கலித்தொகை பாடல்கள் இருக்கின்றன என்ற கேள்வி. சரியான பதில் 11 அடி முதல் 80 அடி வரை கொண்டவை. ஆக மற்றவை எல்லாம் எந்தெந்த நூலுக்கான பாடல் அடிவரையறை என்பது நினைவிருக்கிறதா? 25 முதல் 400 என்றால் அது பரிபாடல், 13 முதல் 31 என்றால் அது அகநானூறு, 9 முதல் 12 என்றால் அது நற்றிணை. செறிவு எனப்படுவது எது? இன்றைய வகுப்பிலே பார்த்திருந்தோம் இல்லையா? அதில் செறிவு என சொல்லப்படுவது எது என்று கேள்வி. செறிவு என சொல்லப்படுவது எது? சொல்லுங்கள் பார்ப்போம். செறிவு என சொல்லப்படுவது கூறியது மறாமை. ஆக செறிவு எனப்படுவது கூறியது மறாமை என்றால் தன் கிளை செராமையை எவ்வாறு கூறுவார்கள்? தன் கிளை செரா அமை. அன்பு எனப்படுவது. மறை பிறர் அறியாமை எதற்கு? இதற்கு என்ன பதிலாக வந்திருக்கும்? நிறை எனப்படுவது மறை எனப்படாமை, மறை பிறர் அறியாமை. அளந்தவர்க்கு உதவுதல் என்றால் ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். இறுதி வினா, கலித்தொகையில் தோழி கூற்றாக அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கலித்தொகையில் தோழி கூற்றாக அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை, அதாவது அகப்பொருள் இலக்கியங்களிலேயே அதிகமாக தோழி கூற்றாக அமைந்த பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கும் என்று பார்த்தோம் அல்லவா? அதில் தோழி கூற்றாக கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று கேள்வி. சரியான பதில் 66. 66 பாடல்கள் கலித்தொகையில் தோழி கூற்றாக அமைந்த பாடல்களாகும். ஆக இன்றைய வகுப்பிலே நாம் கண்ட தலைப்புகள் இவைதான். பெயர் காரணம் கண்டோம், கலிப்பாவினுடைய உறுப்புகள், அந்த உறுப்புகளுடைய பொருள் கண்டோம், நூற்குறிப்பு பற்றியும் கண்டிருந்தோம், சோழன் நல்லுருத்திரன் கூறிய அந்த பாடலுடைய பொருள் கண்டோம், கடல்கோள் பற்றிய ஒரு சான்றாக அமைந்த பாடல், அதனுடைய பொருளையும் கண்டிருந்தோம். கண்டோர் கூற்றாக இறுதியாக
ஒரு அருமையான பாடலுடைய பொருளையும் கண்டிருந்தோம். ஆக இன்றைய வகுப்பில் கண்ட இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த வகுப்பிலே கலித்தொகை பகுதி 2 இந்த தலைப்பின் கீழ் மேலும் ஒரு சில தகவல்களையும் அடுத்த வகுப்பிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.